வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ அந்த சின்ன பொண்ணு ஒடியாந்து சொல்லுது, டீமன் லார்ட் இது மாதிரியான ஒரு அழகான விஷயத்த நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை தெரியுமா. ஹீரோ பார்த்தோம்னா அதை கேட்டுட்டு ஸ்மைல் பண்றானா, அதே நேரத்தில் எங்கிட்ட ஷிகிரி பார்த்தோம்னா கண்ணாப்புலான்னு போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நேரத்தில் பாலே வந்தாலும் நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிறான், அதே நேரத்தில் போட்டு அவள் கண்ணாப்புலான்னு வெட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா ரொம்பவே பூ பூத்திருக்கு. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க தானே சொன்னீங்க கொல்றதுல எந்த ஒரு பெருமையுமே கிடையாதுன்னு. நீங்க என்ன சொன்னீங்க, நம்மளாம் மற்றவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு தானே சொன்னீங்க. ஆனா நீங்க செய்யற செயலுக்கும் நீங்க சொன்ன வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரில இருக்கு. ஆமா அதை நான் தான் சொன்னேன், ஆனா சில நேரத்துல தண்டமா இருக்கிறவங்களை கொல்றது ஒன்றும் தப்பு இல்ல. அது கேட்டுட்டு அவன் சொல்றான், இல்ல நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அப்படியே எங்கிட்ட ஹீரோ பார்த்தோம்னா ஹீரோ சொல்றான், சரி அந்த அளவுக்கு அதிகமா வளர்ந்துருக்க பூ எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருங்க, அவ்வளவுதான். இது உனக்கு கேட்ட உடனே போதும் எல்லாரும் மூஞ்சி செத்து போச்சு, அப்படியே கண்ணெல்லாம் பேரஞ்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தோம்னா ஆசராட் கத்துறான், நீ ஒரு மான்ஸ்டர்ரா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா. கண்டிப்பா நான் சொல்றேன், நான் மட்டும் இதுல இருந்து வெளியே வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹேர்டாக் சொல்றான், ஒரு பூக்கு கூட கருணை காட்ட மாட்டேங்கிறாரு, இதை நான் எதிர்பார்த்ததான், ஏன்னா அவர் தான் டீம் விளையாடா. ஹேர்டாக் கத்துறான், எல்லாரும் எதுக்காண்டி நிக்கிறீங்க, அவர் சொன்னது கேட்கலையா, போயிட்டு எல்லா பூவையும் பிச்சேறீங்க. அதுக்கு அவங்க சரிங்கிறானுங்க. அதே நேரத்துல அங்கிட்ட ஆசராட் பார்த்தோம்னா கத்துறான், நீயும் ஆடா பைத்தியக்காரா, இவனுக்கு பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அநியாயம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பூ தான் அழுகுற மாதிரியும் இவனுக்கு அதை கொல்ற மாதிரியும் காட்டுறானுங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், சீஃப் என்னால கண்டிப்பா இது முடியாது அப்படிங்கிறானா. இன்னொருத்தன் தரையில அடிச்சுட்டு சொல்றான், எப்படி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை வளர்த்தோம், நம்மளே இதை எப்படி பிக்க முடியும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஹேர்டாக் சொல்றான், கண்டிப்பா நம்ம இதை பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா சூரிய ஒளியில இருந்து அளவுக்கு அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்கும், அப்படிங்கிறப்ப அது பூக்கும் விதைக்குமே சரியா போயிடும். அதனாலதான் நம்ம அந்த பூவை இப்ப கட் பண்ண போறோம். இன்னமும் அவங்களுக்கு இது புரியல. இதுதான் நம்ம டீமனோட அதிபுத்திசாலித்தனமான ஐடியா. சன்லைட்ல இருந்து கிடைக்கிற எல்லா நியூட்ரிஷனும் டைரக்டா பொட்டேட்டோக்கு போயிட்டு பொட்டேட்டோ இன்னமும் பெருசா வளரும். இப்ப எல்லாம் அழுதுகிட்டே பிச்சு வீசுறானுங்க, அந்த பூகாரையும் அழுகுற மாதிரி காட்டுறானுங்க. நமக்கு இப்ப பார்த்தோம்னா வில்லத்தனமா நம்ம ஹீரோ கடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பொட்டேட்டோ வளர்றது என்னால இங்க இருந்தே கேட்க முடியுது. இப்போ நமக்கு டிமன் கிங்கோட பேச காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, ராஸ்டரை ஒரு வழியாக பிடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஹீரோ வந்து ராஸ்டரை பார்த்து கேட்குறான், நீ புரட்சியை கலப்பினதுனால இங்கே என்ன மாறுச்சுன்னு நினைக்கிற ராஸ்டர், எனக்கு அது ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் லாடாலே இங்கே ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி இருக்கும்போது நீ மூணாவது உன்னால என்ன பண்ண முடியும்னு நினச்சி, ஏன்னா நீ கொன்னா மட்டும் போதும், எந்த ஒரு டிமன் தான் ப்ரைடு கலந்துச்சோ அதுக்கு மேலே அது உயிர் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு ராஸ்டர் சொல்கிறான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் நம்ம ஹீரோ பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான், நீ என்ன நினச்ச, உன்னோட இந்த சாதாரண அட்டாக் என்ன தாக்கும்னா நினச்ச, என்னோட பாடி கிராபால செய்யப்பட்டது, அப்படி இருக்கும்போது நீ பண்ற அட்டாக்லாம் வெறும் எனக்கு கீரல் மாதிரிதான். ஹீரோ அதை சொல்றான், ஆமா அது உண்மைதான் போல இருக்கே, உனக்கு பெருசா எந்த அடியும் பட்ட மாதிரி தெரியலையே, சூப்பர், ஒரு வழியா எனக்கு பயன்படுற மாதிரியான ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தோம்னா அடுத்த இதுலயே அவனை மூணாவது ஜென்ரேஷனோட லைட்னிங் ராடா கட்டி வச்சிருக்கானுங்க. இப்போ ஹீரோ அவன் மேல பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்றான். அப்ப அவன் கத்துறான், என்ன வெறுமனா கொன்னுடு, யாருப்பா அங்க வந்து நம்ம முதல் தலைமுறையோட லைட்டிங் ராடா அவுத்து விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவனோட ரெக்கவரி ஸ்பீட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, அதனால இவனுக்கு நம்ம இப்ப ரிட்டையர்மெண்ட் தர போறோம். இதை கேட்டவனையும் போதும் ஆசராட் ஷாக் ஆயிட்டான். என்ன ஆசராட் அவுத்து விட்டோன்னே அவன் கீழே விழுறான். கீழே விழும்போது அந்த பொண்ணு போகுது, ஃப்ளூட்டி பண்ணி போயிட்டு லார்ட் ஆசராட் அப்படின்னு போதா. இப்ப அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு நிக்குது, நின்று பாக்குது. அப்ப அவன் விழுந்தவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான், எவ்வளவு தைரியம் இருக்கும் பொடுசு, இவ்வளவு நாள் நீ என்ன ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு நடத்தினல, நான் முதல்ல கொல்ல போறதே ஒண்ணுதான், ஒன்னுல இருந்து அந்த கீட்டாஸ் வரைக்கும் எல்லாரையுமே கொல்ல போறேன் அப்படின்னு அவன் கத்துறான். அந்த பொண்ணுமே பயப்படுது. பார்த்தோம்னா நடக்க முடியாம பொதுக்கும் கீழே விழுந்துடுறான் அந்த பொண்ணு காலிலே போயிட்டு. இப்போ ஆசராட் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அடைச்சா என் கால் தரையை தொட்டு ரொம்ப காலம் ஆச்சு, அதனாலதான் இப்படி இருக்கு போல. இப்போ பால் வந்து சொல்றான், ஆசராட் அவன் உடம்பு அளவுக்கு அதிகமா ரீஜெனரேட் பண்ணியிருக்கான், அதனால கூட அவனால நடக்க முடியாம இருக்கலாம். அதை கேட்டுட்டு அவன் சொல்றான், உன் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ வளராதரா அப்படின்னு அவன் சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா பால் தூக்கிடுறான். அவன் தூக்குறத பத்தி கத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரியாடா தூக்குவா பைத்தியக்காரா அப்படின்னு ஆசராட் கத்திக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா பால் அவனை திருப்பி ஏதோ ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிருக்கான். இப்போ பால் சொல்றான், இது டீமன் லார்டோட ஆர்டர், அதனால நீ கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான் இருந்தாகணும். அதை கேட்டுட்டு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், அவமானம், இதை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான், நல்ல வேலை நான் கூட இவன் பைத்தியகாரத்தனமா என்ன அட்டாக் பண்ண வருவான்னு நினைச்சேன், ஆனா நான் என்னோட பிளடி விஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தப்ப இவன் அந்த அட்டாக் வாங்கினதுக்கு அப்புறமேடி அடுத்த 6 மணி நேரத்துக்கு அசையாமையே தான் இருந்தான். அதனாலதான் அவனை ஒரு லைட்டிங் ராட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டேன். சரி எல்லாரும் இப்ப கவனிங்க, நம்மளோட அறுவடைக்கான நேரம் சீக்கிரமாவே வரப்போகுது, அதனால எல்லாருமே அடுத்த கடத்துக்கு தயாராருங்க. ஷிகிரியோட அதிவேகமா வெட்டுற திறமனால அதிக பூவா குறைஞ்ச நேரத்துல வெட்டி முடிக்க முடியும். ஹேர்டாக்கோட இந்த அல்டிமேட் பவர்னால நமக்கு தண்ணி பிரச்சனையுமே வராது, அதுமே ஒரு நல்ல விஷயம் தான். எங்க கிட்ட இருந்த சுட்டாங்கோட லெவலுமே ரொம்பவே கம்மியாயிடுச்சு, நாங்க கொடுத்த அமௌண்ட்டை விட கம்மியா தான் இப்ப வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இங்க இருக்கிற டிமன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதிக வேலை செய்யறாங்க ஃபார்மிங் காண்டி, ஆனா கம்மியா தான் சாப்பிடுறாங்க. அவங்களோட வேலை மேல இருக்கிற அந்த சின்சியாரிட்டி அவங்களோட அந்த கண்ணிலேயே தெரியுது அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பின்னால இருந்து ஒரு குரல், யார் நீ அப்படின்னு அவன் ஹீரோ கேட்கறானா. அவன் சொல்றான், டீமன் லார்ட், நான் தான் செகண்ட் லார்ட் பேலஸ், என்னை காப்பாத்துறதுக்காண்டி என்னோட நன்றியை உங்களுக்கு செலுத்துறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். ஹீரோ அவனை பார்த்து கேட்கறான், என்னது நன்றி,
அது கேட்ட உடனே அவன் பயந்துட்டான். ஹீரோ ஒரு மறப்பானா, அதை பார்த்துட்டு அவன் பயப்படுவான். ஏன் அவர் அந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு, இவன் எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கதா சொன்னான். ஆனா அவன் வெறுங்கையை விசிக்கிட்டா ஒருத்தவங்கள்ட்ட போய் நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு சில பேர் நன்றியை தெரிவிக்கிற விதமாக அவங்க ஏதாச்சும் ரெட் கலர் ஒயின் இது மாதிரி நிறைய இதை கொண்டு வருவாங்க. ஆனால் அவன் வெறுங்கையை விசிக்கிட்டே என்கிட்ட நன்றி சொல்ல வந்திருக்கான். இப்போ ஹீரோ பார்க்குறத பார்த்துட்டு அவன் டக்குன்னு பதில் சொல்கிறான். இப்போ இருக்கிற எங்களோட இந்த நிலமையில நாங்கள் 3வது ஆர்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்திலேயே நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு நாங்கள் எங்களோட வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம்ல, நான் இதை எப்படி மறந்தேன், அவங்களுக்கு சாப்பாடவே அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக இருக்காது. நான் இன்னும் கொரியனோட இதுலேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் பொட்டேட்டோவை அதிக அளவில் விளைய வச்சிருக்கேன். இது கண்டிப்பாக விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறமாட்டே அதை அறுவடை பண்ணி அளவுக்கு அதிகமான சுட்டாங்க கிரியேட் பண்ணணும். அதை வச்சு இங்கே இருக்கிற எல்லாரோட பசியுமே நான் போக்கணும். அவங்களாம் வயிறார சாப்பிட்றத நான் என்னோட கண்ணால் பார்க்கணும். ஆமாம், முதல்ல நான் எதுக்காண்டி இங்கே ஃபார்மிங் ஆரம்பித்தேன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சரி, நான் இங்கேருந்து போயிட்டு என்னோட ட்ரூப்ஸுக்காண்டி எல்லா வேலையும் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறானா. அவர்கிட்ட ஹீரோ சரி அப்போ சரி ஏதாச்சும் பண்ணு. அவன் போகும்போது ஹீரோ அவனை பார்த்து யோசிக்கிறான். இவன் ஒரு சரியான ஒரு மொக்கையான கேரக்டர் தான். ஏன்னா இவனுக்கு மொக்கையான ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ரொம்ப லோ லெவல் வில்லனாக அவனை வச்சிருப்பானுங்க கேமில். உண்மையாக சொல்லணும்னா இவனுக்கு அளவுக்கு அதிகமான பவர் இல்லைங்கிறதுனால கிரீடாஸை சுற்றி தான் வருவான். அதோட கிரீடாஸுக்கு ரொம்ப விசுவாசமாகவும் இருப்பான். சரி எதுவாக இருந்தா என்ன, இவன் ஒரு பிளான்ட், அதனால இவன் ஃபார்மிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு கிரீடாஸ் யோசிக்கிறான். இப்போ அந்த பிளான் மான்ஸ்டர் நடந்து போகும்போதே யோசிக்குது. இந்த மண் இது நல்லாவே மேம்படுத்தப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில நான் இது மாதிரியான ஒரு மண்ணை பார்த்ததே இல்லை. அதுவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு உரத்தோட கலந்துருக்கிற மண். நான் பிறந்ததுலேருந்தே வெறும் சின்ன செடியாகவே இருந்துட்டேன். என்னோட லேண்ட்ல இந்த அளவுக்கான நியூட்ரிஷன் இல்லை. அதனால எனக்கு என்னாலேயே ஃபீட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த லேண்ட் மூலமா, ஆனால் இந்த டீமன் லார்ட் கிரீடாஸ் மேம்படுத்தியிருக்க இந்த லேண்ட் மூலமா என்னால் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் அப்படியே வேறு மாதிரி அந்த மண்ணுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது பறந்து போயிட்டே இருக்கு. அதோட என்னால் அடுத்த டீமன் லார்டா மாற முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.